ஹாய் ஃப்ரெண்ட். இன்னைக்கு கிச்சனுக்கு தகுந்த போல 3 டிப்ஸ் சொல்லலான்னு வந்தேன். லேடிஸுங்களுக்காக மட்டுமே இது. ஓகே, அவங்க மட்டுமே பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ குக்கரில் ரைஸ் வச்சுருக்கேன் இல்லையா, இதில் நான் வந்து இந்த மேலேருந்து ஆவி வந்தோடனே இதை அப்படியே இது மேலே போடுவோம் இல்லையா அது வந்து நம்ம விசில் விட மாட்டேன். விசில் விடாமல் ஒரு 15 நிமிஷம் அடுப்பை ஸ்லோவாக்கி வச்சோன்னாவே ரைஸ் நல்லா வெந்துடும். இது நல்ல டிப்பு. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். சில சமயம் குக்கர் வந்து வெடிக்க சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் பழைய குக்கராக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், வெடிக்கு சாதம்லாம் வெளில வரும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வெயிட்டு வந்து அப்படியே போடாமல் நம்ம வந்து டம்ளர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு டம்ளரை விட இந்த மாதிரி வெயிட் போட்டு ஒரு 15 நிமிஷம் வச்சாவே சூப்பராக வெந்துடும். ஒரு கிளாஸ் ரைஸ்னால் 2 அளவுக்கு நான் தண்ணி வைப்பேன். கொஞ்சம் கூடவே வைப்பேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரைஸ் வந்து வர வரன்னு இல்லாமல் நல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து எல்லாருக்குமே வெயிட் போடுது இல்லையா, அதுக்கு ஒரு டிப் நான் சொல்கிறேன். என்னென்னா, வீட்டில் வேலைக்காரவங்க வச்சுருந்தீங்கன்னா அவங்கள ஃபஸ்ட்டு நிறுத்திடுங்க. எல்லா வித வேலைகளும் நம்மளே செஞ்சு பழகணும். பர்டிகுலராக பாத்திரம் க்ளீன் பண்ணுறது, துணி வந்து எல்லோரும் வாஷிங் மிஷினில், நானுமே அப்படி தான் போடுறேன். ஓகே, அதனால பாத்திரம் கழுவுறது, வீடு கூட்டுறது, துடைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் நம்ம செஞ்சாவே நம்ம எக்ஸசைஸே பண்ண வேணாம். இது நான் சொல்லலை, ஒரு லேடி டாக்டர் எனக்கு சொன்னாங்க. ஓகே, நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணல மேடம் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வேலைகளை செய்யும்போதே இதெல்லாம் இப்போ எக்ஸசைஸில் சேர்த்துட்டாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அப்படி நீங்கள் செய்யும்போது உங்களோட வெயிட் வந்து கரெக்டான அளவில் ஒரு 60 அளவில் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். கண்டிப்பாக நான்லாம் இப்போ அப்படி தான் மெயின்டைன் பண்ணுறேன். ஓகே, இது நல்ல டிப்பு. எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். 3வது என்ன டிப்புன்றதை நான் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பிளேட் இருக்கு இல்லையா, நான் டெக்கரேட்டிவ் பிளேட்டாக இதை வச்சுருக்கேன். இப்போது நான் இதில் என்ன எழுதியிருக்கேன்னா, தீபான்னு என் பேர் எழுதியிருக்கேன் இல்லையா. இதை நான் ட்ரை பண்ணேன். நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இதில் ஃபுல்லாக தேங்காய் எண்ணெயோ ஏதோ ஒரு ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து நியூ இயருக்கு யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். மேலே ஹாப்பி நியூ இயர்னு போட்டு இது மாதிரி ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. பின்னாடி காம்பு இருந்தால் அதை எடுத்துகிட்டு டபுள் சைட் டேப் போட்டுக்கோங்க. குட்டி குட்டியாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, ஓகே, ஒரு சைடு இப்படி ஒட்டிக்கணும், ஒரு சைடு ஒரு லேயர் வந்து இதில் இருக்கும், அதை பிரிச்சுட்டு இதை அப்படியே ஒட்டிக்கலாம். ஓகே, இப்படி ரோஸு இது மாதிரி கலந்து ஒட்டிக்கலாம் நம்ம. அப்போ வந்து சூப்பராக இருக்கும். இதை வந்து வாசலில் என்ட்ரன்ஸில் ஓரமாக வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, இது சூப்பராக இருக்கும். இது ஒரு 1/2 hour தான் இருக்கும். அதுக்குள்ளே நான் தண்ணியை ஊற்றிட்டேன். ஒரு மணி நேரம் நல்லா விட்டுட்டு நீங்கள் காலையில் போட்டிங்கன்னா நைட்டுக்கு இது மாதிரி பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் எல்லாரும். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட், பாய்.